ஹை ஆர்ச் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு கஸ்டம் ஆர்த்தோடிக்ஸ், கஸ்டம் ஃபுட்வேர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா, அது ப்ராப்பரா பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஃபுட்வேரா இருக்கணும். 2006ல பெர்ன்ஸ் எட் அல். அப்படிங்கிறவங்க பண்ண ஒரு ரேண்டமைஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் என்ன சொல்லுது அப்படின்னா, நெறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஹை ஆர்ச் இருக்கிறவங்களுக்கு கஸ்டம் ஆர்த்தோசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்க அப்படின்னா, பெயின குறைக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. கஸ்டம் ஃபுட்வேர், ஒரு கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் எப்படி வந்து இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பிரஷர ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து முன்பாதத்தில வந்து அழுத்தத்த குறைக்கிறதுக்கும், குதிங்கால் அழுத்தத்த குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இது நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். உங்கள தடுமாற விடாது. அப்ஸ்ட்ரால்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே மாரியான ஃபுட்வேர் குடுக்கறதில்ல. நம்ம குடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து அந்த பாதத்தினுடைய அமைப்பு, பிரஷர் பேட்டர்ன், அது வலி, அது சிம்ப்டம்ஸ் இத பொறுத்து நம்ம அது கஸ்டமைஸ் பண்ணி குடுக்குறோம். ஏன்னா, ஒவ்வொரு பாதமும் ரொம்ப தனித்துவமானது. நம்ம சும்மா போயி கு ஒரு ஆன்லைன்ல போய் ஒரு இன்சோல் ஆர்டர் பண்றத விட, ஒரு ப்ராப்பரா அசஸ் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்கும்.